சதானந்தபுரம் நவநீத கிருஷ்ணன் மறக்க முடியாதுன்னா என்னன்னா அம்மா பேரு நவநீத சாலை கூட்டுறது நான் ஹலோ ஹலோ அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நாம அந்த சித்தர் வழிபாட்டு கூட ஒவ்வொரு விஷயமும் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பழைய ஆளுங்களுக்கு தெரியும், புதுசா வந்தவங்களுக்கு தெரியாது. அதுக்காக சொல்றேன். ஒவ்வொரு இடத்துலையும் போகும்போது நீங்க எல்லாம் ஒற்றுமையா எந்த அளவுக்கு சுறுசுறுப்பா வந்து வண்டியை ஃபாலோ பண்றீங்களோ அந்த அளவுக்கு அதிகமான சமாதியை பார்க்கலாம். இப்ப நம்ம சமாதியை பார்க்க தான் போறோம், அங்க உட்காந்து தவம் பண்றது கிடையாது, டைம் கிடையாது. நீங்க எந்த அளவுக்கு வரையிலோ ஒவ்வொரு தடவையும் 34 தான் பார்த்துருக்கோம். போன வருஷம் வந்து 32, ஒரு வருஷம் 24 சமாதி தான் பார்க்க முடியும். ஏன்னா ஒரு 4-5 பேர் சமாதிக்கு பின்னாடி உட்காந்துட்டாங்க. எங்க தேடி பார்த்து சமாதிக்கு பின்னாடி உட்காந்துருக்காங்க. தாத்தா சாமி சமாதி, தாரிகா சாமி. இப்போ வந்து கிளாஸ் மூடிட்டாங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எங்கேயும் இது பண்ண முடியாது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சதானந்தபுரம் எப்பவுமே இங்கதான் வருவோம். ஏன்னா இந்த சித்த வித்தையை கூப்பிட்டு குத்த கோபால் சாமியோட சமாதி பக்கத்துல இருக்கு. நமக்கெல்லாம் நிறைய பேருக்கு இங்க சித்த வித்தையை கத்து கொடுத்த கோபால் சாமியோட சமாதி ஃபர்ஸ்ட் இருக்கு. அது குரு வணக்கம் மாதிரி ஆகிடுது. அதுக்கப்புறம் இங்க சதானந்த சுவாமிகள் நீங்க பார்த்துருப்பீங்க, வர பார்க்க போறோம். இந்த ஊருக்கு பேரே அவர் பேரால் தான் விளங்கிது. ஒரு காலத்துல இங்க வந்து இந்த கிட்டத்தட்ட 102 ஜீவசம் 102 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுத்து அவருடைய சமாதி வச்சு. ஸோ இங்க வந்து என்னன்னா ரெகுலரா வந்து அவருடைய சீடர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அணுக்கு தொண்டர்னு சொல்லுவாங்க. கல்பட்டையா வடலூர்ல பார்த்தேன் இல்லையா, அதே போல சாமி என்ன சொல்றாங்க, குறிப்பறிந்து செய்யக்கூடிய தொண்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய ஜீவ சமாதியில எங்க பக்கத்துல இருக்கு. நாராயண சாமி இன்னும் நிறைய சமாதியில இங்க நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 12-13 சமாதிகள் இங்க இருக்கு, ஒரே இடத்துல இருக்கு. சரியா? நீங்க எங்கெங்க போறீங்க என்னென்ன பண்ண நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சுருக்கம் மூலமா சொல்றேன். பின்னாடி வந்து நம்ம யூடியூப்ல வாசி சிவா சீக்ரெட்ஸ் அண்ட் வாசி யோகா சீக்ரெட்ஸ் இந்த ரெண்டுத்திலையும் சித்தருடைய சமாதியை பற்றிலாம் போட்டிருக்கோம். ஏன்னா டீடைல்ஸ் அதை உள்ள போய் பார்த்துக்குங்க. சரியா? ஓகே. இப்போ நம்ம பார்க்கும்போது சதானந்த சாமிகள் இது முடிஞ்ச உடனே நேரம் நம்ம வந்து வேணுகோபால் சாமிகள் சேலையூர் அங்க போறோம். அவரை பார்த்துட்டு அங்கிருந்து சச்சிதானந்த சாமிகள் அங்க பாக்குறோம். அங்க நமக்கு டிஃபன் சாப்பிட்டு இங்க என்னன்னா செவிக்கு உணவு இல்லாத போது சற்று வயிற்றுக்கும் ஏற்படும். சாப்பாடு முக்கியம் கிடையாது, இருக்கிறத பகிர்ந்து அருமையா சாப்பிட்டுக்கணும். அவ்வளவு நமக்கு வந்து சித்தர்கள் சமாதியை பக்கத்தா இங்க சும்மா இங்க வந்து போலவே நமக்கு பலவிதமான வைப்ரேஷன் பலன்கள் அருள் நமக்கு கிடைக்கும். இதுக்கப்புறம் வாய்ப்பு இருக்கு வேணுன்றவங்க எதுக்காக காமிக்கணும், நீங்க ஃபியூச்சர்ல தனியா வந்து இங்க வந்து உட்காந்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தவம் பண்ணிட்டு இங்க போலாம். ஸோ அதுக்காக நம்மளால முடிஞ்சதா இதை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது சதானந்த சாமிகளும் அவரை சார்ந்த சீடர்களும். அதுக்கு பிறகு இந்த ஏரியாவுடைய சுற்று வட்டாரத்தில் நிறைய பேருக்கு இந்த ஜீவ ஐக்கியமாகக்கூடிய அந்த சித்த வித்தையை சொல்லிக் கொடுத்த மகான் கோபால் சாமி அவருடைய சமாதிகள் இருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் சதானந்த சாமிகள், அதுக்கப்புறம் பக்கத்துல கோபால் சாமிகள் வருவோம். அதுக்கப்புறம் சுத்தி சித்தர்களுடைய அவருடைய சீடர்களுடைய சமாதி நிறைய இருக்கு. சரியா? பார்த்துட்டு ஒருத்தர் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க, எதனாவது வண்டியில சொகுசா உட்காந்து நினைக்காதீங்க. எங்கெந்த வண்டியில சீட்டு கிடைக்குதோ உட்காந்துருக்குங்க. அவ்வளவுதான். நம்ம அந்த பயணம் மட்டும் வண்டியை கண்டி மற்றபடி நம்ம நோக்கி போறது பயணம் சித்தர்களை நோக்கி. நம்ம ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். நம்ம சித்த வித்தையை கத்துக்கிறது பெருசு கிடையாது, அதை முறையா பயன்படுத்தணும். பயன்படுத்தியவர்கள் தான் சித்தனாக மாறியிருக்காங்க. நல்ல மனிதனா வாழணும். ஆசையற்ற நல்ல மனிதன். நமக்கு ஆசை இருக்கு, எல்லாருக்குமே. எனக்கு கூட ஆசை இருக்கு. அந்த ஆசையை எவனுக்கு குறைத்துக் கொள்கிறானோ அவன் தான் முடிவில் சித்தனாகக்கூடிய வாய்ப்பை அடைகிறான். இந்த ஒரு வட்டம் ஒண்ணு பெரிய வட்டம் போடாம சின்ன வட்டமா போட்டு அந்த சின்ன வட்டத்துக்குள்ள நம்ம கவனிக்காம வச்சுக்கிறோம். எப்பவுமே ஆசையே துன்பத்திற்கு காரணம். புத்தர் சாமிகள், புத்தர் மகான். துன்பத்தை மறக்க நீங்கள் வித்தையை செய்யுங்கள். நம்ம பரமவம்சர். சரியா? இந்த பெரிய வித்தை நம்ம கையில கொடுத்ததுதான் பெரிய ஆயுதம். செய்யும் போது இது என்னடா காத்த மாத்தி சுவாசிக்கிறது தானே சின்ன இது மாதிரி தெரியும். ஆக்சுவலா வந்து இது செய்யதான் அவருடைய பலன்கள் கிடைக்கும். ஏன்னா இத்தனை வருஷமா போடுற உண்மையா பண்ணும்போது என்னோட பலன் என்ன ஆகுதுன்னு என்னுடைய அனுபவமே காரணம். முழுதா விட்டு பண்ணும்போதுதான், அதாவது வள்ளல் பெருமான் சொல்லுவாங்க, எல்லாவற்றையும் விட்டதுதான் நான் இந்த மேலான நிலைக்கு சென்றிருக்கிறேன். எதை விடணுமோ அதை விடணும், எதை தேவையோ வச்சுக்கணும். ஒரு குறிப்பிட்ட வயது, ஒரு 55 வயசை கண்ட பிறகு மேக்சிமம் எல்லாத்தையும் விட கத்துக்கணும். 55 வயசை தாண்ட பிறகு எல்லாத்தையும் விட கத்துக்கணும். சரியா? நான் எனதுன்றத மறந்துடணும். நம்மையே மறக்கணும். இதான் பெரிய விஷயம். நான் யாருன்றது நான் மறந்துட்டாவே போதும், சித்தன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இது பெரிய விஷயம். சொல்றது ஈஸியா இருக்கும். சொல்லுதல் யாருக்கும் எளிதாம், சொல்லிய வண்ணம் செயல் அறிது. புரியுதுங்களா?
சதானந்த சாமிகளுடைய ஜீவ சமாதிக்கு முக்கியமான காரணமே இந்த ஊரே சதானந்தபுரமா மாறிடுச்சு. பாருங்க, அவர் பேரால இந்த சதானந்தபுரமா மாறிடுச்சு, ஊரே மாறிடுச்சு சாமிகளோட பேரால. அதுக்கப்புறம் கோபால் சாமிகள், அவர் ஒரு தடவை உட்கார்ந்தாரு வச்சுங்க, 2.5-3 மணி நேரம் காலை மாத்தியே போட மாட்டார். நமக்கு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் கால் மட்டும் மாத்தி போற என்னன்னா போட்டாங்க. நான் பார்க்கும்போது தவத்தை 1 மணி நேரம் ஒழுங்கா உட்கார முடியல. ஸோ இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் பணிவு. இது கண்டிப்பா ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கணும். பணிவு இல்லாதவன் மனிதனே கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் பணிவு இல்லையே அவன் மனிதனே கிடையாது, அவ்வளவுதான். 2வது ஒழுக்கம். உயிரை விட சிறந்ததுன்னா ஒழுக்கம் தான். ஒழுக்கத்தோட வாழ்ந்தா அது மேலான பதவிக்கு போலாம். 3வது இரக்கம். இறக்கம் இல்லைன்னா என்னுடைய லிங்குன்றார் வடல் பெருமான். இறக்கம் பட்சம் நான் செத்துட்டேன்னு நினைச்சுக்கிறேன். அப்ப எவ்வளவு பெரிய மகான் பாருங்க அவர் ஆக்சுவலா வந்து. 4வது என்னது? காம மடக்கல். எல்லா ஆண்களையும் தன்னுடைய சகோதரனாகவும் தந்தையாகவும் தகப்பனாகவும் பிள்ளையாகவும் பார்க்கக்கூடிய மனசு வேணும். அதே மாதிரி பெண்கள் அனைவரையும் குழந்தையாகவும் சகோதரியாகவும் தாயாகவும் பார்க்கிற எண்ணம் வேணும். இப்படி வந்துச்சுன்னே போதும். தன் மனைவியை தவிர மற்ற எல்லாரையும் சகோதரிகளை பாவித்தா போதும், நம்ம இன்னும் மேலான நிலைக்கு போயிட்டே இருப்போம். இந்த 4ம் பணிவு, ஒழுக்கம், இரக்கம், காம மடக்கல், நீ சிவம். இதுதான் தத்துவம். ஜெய்சிலன்னு அர்த்தம். சரியா? இதை புரிஞ்சுட்டா போதும். ஒருத்தர் புறங்குழல் வேண்டாம். அவன் அப்படி தேவையே இல்லை. புரியுதா? எதிரியும் சகோதரனை மாத்திக்கிட்டா போதும், நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. எதிரியை கூட நம்ம சகோதரன் தெரியாம பண்றோம், தெரிஞ்சா அதை விட்டு பண்ணுங்க. இங்க வந்து சகோதரத்தை தர வேண்டியது சிஷிய குரு சிஷியம். ஒரு சில பேர் சொன்னாங்க சிஷியன்னு சொன்னா நம்ம பிடிக்குன்னு சொல்லிட்டு. ஒன்றுமே கிடையாது. எல்லா சகோதரரும் சகோதரி தான், வேற ஒன்றும் கிடையாது. அம்மா அப்பா சகோதரன் சகோதரி, அவ்வளவுதான். இந்த வித்தையை ஒழுங்கா செய்யுங்க, மேலான நிலைக்கு போகணும். நமக்கு யாரெல்லாம் கத்துக்கிட்டோமோ என்னுடைய பேரை நீங்க ஒழுங்கா செஞ்சா போதும். பாஸ்கெட்டை கத்துட்டேன் அப்படின்னா ஐயா என்ன இப்படி காண அப்படின்னு அவர் பண்ணாம அவர் நல்லா சொல்லி கொடுத்துருக்காப்பா செஞ்சுக்கா அப்படின்னு பேரை வாங்கி தரணும். நீங்க பேரை வாங்கி தர்றது இல்லாம நீங்களும் அந்த மேலான பதவிக்கு போக ஆசைப்படணும். சரியா? இதுக்கெல்லாம் ஒரு நேரம் இருக்கு. ஏன்னா இப்போ சில வயசு பிள்ளைங்க பார்த்தா 32 வயசுல ஜீவசமாதி எடுத்தாரு, ஒருத்தர் 42 ஜீவசமாதி அடைஞ்சிக்காவில. நம்ம அதெல்லாம் சொல்லலை. இல்லறத்தில் துறவரம், வீட்டிலேயே இருங்க, கணவன் மணியை பார்த்துக்க, ஒழுக்கமா அந்த வித்தையை பண்ணுங்க. ஒரு ஸ்டேஜ் வரும்போது உங்களை தனிமைப்படுத்தும், அதுவே தனிமைப்படுத்தும், போதும்னு சொல்லுவோம். ஒரு 60 வயசு குறைஞ்சது. அது வரைக்கும் நம்ம இல்லறத்தை பார்க்கணும். மனைவி மக்களை காப்பாற்ற வேண்டியது அவரவர்கள் கடமை, குழந்தைகளை காப்பாற்ற வேண்டியது அவருடைய கடமை. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கிளம்புறோம். நம்ம இந்த சித்தர் வழிபாட்டுக்குள்ள ஒழுங்கா பண்ண போறோம். எல்லாரும் ஒற்றுமையா ஒரு சகோதரர்களையா யாரும் விட்டு போகாம எந்தெந்த சீட்ல பக்கத்து வைக்கணும் அளவடிச்சு அப்ப நகர்ல சகோதர சகோதரியை கூப்பிட்டு அளவடிச்சு சீக்கிரம் போயிட்டு வந்தா நம்ம அதிகமான சமாதிகளை சித்தரோட சமாதியை இன்னைக்கு பார்க்க முடியும். நீங்க எந்த அளவுக்கு பாக்குறீங்க அதோட சீக்கிரமா வீட்டுக்கு நம்ம திரும்பி வரலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஆத்ம நமஸ்காரம். ஒவ்வொரு ஜீவ சமாதி போதும் ஆத்ம நமஸ்காரம் பண்ணுங்க, மனசுக்குள்ளே ப்ரே பண்ணுங்க. முடிச்சுட்டு அடுத்த கோபால் சுவாமிகள் வாங்க. நம்ம ஒரு டாப்பிக்கில் பேசும்போது சொல்லிக்கோம், 100ல் ஒருவனே மனிதன், 100 பேரில் ஒருத்தன் தான் மனுஷனாக இருக்கான், மீதி பேர் 99 மனித வடிவில் மிருகமாக இருக்கு, சுயநலமாக இருக்கு. 1000ல் ஒருவன் தான் ஞானியாக வரான், தெரிஞ்சுக்கிறான். சரியா? கடைசியில் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு அங்கேயும் ஒன்றும் கிடையாது, பட்டம் போடுறதே ஒன்றும் கிடையாது. இப்போ பாருங்க, நான் நேற்று கூட பார்த்தீங்க ஐயர் ஆட்சி நாங்கள் பார்த்தீங்களா நாமம் போடுறதுக்கு அடிச்சுக்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. வடகலை தேன்கலை ஒன்றுமே இல்லை. ஒரு நாமம் என்ன போட்டது யூ போட்டால் வடகலை,
புரியுங்க. யூ போட்டால் வடகலை, ஒய் போட்டால் தென்கலை, யூ ஒய்க்கு அடிச்சுக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து உண்மையான அன்பு என்பது சிவம். அந்த அன்பு நமக்குள்ளே இருந்தால் நாம் சிவமாக மாறலாம். ஒவ்வொரு வாய்ப்பும் பொன் போன்றது. இன்றைக்கி கிடைச்சிக்க, இந்த வருஷத்தில் கிடைச்சிக்கிற பொன் போன்ற வாய்ப்பை பயன்படுத்திக்க. இந்த சித்தர் சமாதிக்கு போகிறதே பெரிய வரப்பிரசாதம். அங்கே போய் சும்மா காலை பிடிக்கிறதே போதும். உண்மையாக நமஸ்காரம் பண்ணிங்கன்னா போதுங்க, அவரு கூட வழி நடத்த ஆரம்பிச்சுவார். அப்புறம் நீங்கள் மேலாளருக்கு போயிட்டே இருக்கலாம். சித்த வித்தையை கற்றுக்கணுட அவசியம் கிடையாது. மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையால் வாசியை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை அடக்க வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சு போச்சு? இந்த உடலை ஒழுக்கமாக வச்சுக்கிட்டு ஒழுங்கான வழியில் ஒழுக்கா போகணும். அர்த்தம் குறைய பார்க்காதீங்க. நம்ம முதுகு நம்ம சொல்லியதுக்கு நம்மளாலேயே முடியாது. யாராவது தயவு தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது மற்றவங்க எதுவும் தேவையில்லை. நாம் நேர்மையாக இருக்குமா, ஒழுக்கமாக இருக்குமா, சரியாக இருக்குமா, உங்களுக்கு என்ன கிடைக்குமோ கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நான் ஆரம்ப காலத்தில் பெரிய கோட்டீஸ்வரன், இப்போவும் அதே தான். எல்லாம் வசதியாக இருந்தால் கூட தேடலை ஒன்றும் பண்ண போக தேடிட்டு இருக்கும்போது அப்புறம் ஒன்றும் இல்லைன்னு புரிஞ்சிச்சு. இப்போ எதையும் தேடுறது கிடையாது, ஆனால் எல்லாம் பின்னாடி சுற்றிட்டே இருக்குது. புரியுங்க. அப்பா வேணாப்பா, என்னை விட்டுருங்கப்பா, உபதிரம் பண்ணாதீங்கப்பா, முடிஞ்சு போச்சு. அவ்வளோ. எது தேவையோ உங்களுக்கு தேவையானதை இந்த பரம்பொருள் சொல்லக்கூடிய இந்த பரபிரம்மம் பிரபஞ்சம் தரும். சுற்றி இருக்க பிரபஞ்சம் உனக்கு எல்லாத்தையும் தரும். நீ அதை நம்பணும், வேற ஒன்றும் கிடையாது. அதை நம்புறதுக்கு தான் இந்த வாசி யோகம், வேற ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி மட்டும் இங்கே மட்டும்தான் ஒரு 5 நிமிஷம் பேசுகிறேன். மிச்சத்தில் நீங்கள் போங்க வாங்க கூப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். புரிஞ்சா? எல்லா இடத்துலையும் போங்க, உட்காந்து தவம் பண்ணுறதுக்கு டைம் கிடையாது. ஜஸ்ட் உட்காருங்க, நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்திரிச்சிடுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? நம்ம இப்போ எல்லாம் வேலைக்கு போயிடலாம். யாரெல்லாம் சீட் இல்லையோ அவங்க இங்கே வண்டியில் சீட் இருக்குது, எல்லா இடத்துலையும் உட்காந்துக்க. இனிமேல் வண்டியை மாற்றக்கூடாது. இதில் ஏறி எல்லாம் உட்காந்துட்டு வண்டியை மாற்றக்கூடாது. நம்ம சொகுசாக பயணம் செய்து வரல, இந்த உடலை கரை தேற்றுவதற்காக சித்தர்களை தரிசிக்க வந்திருக்கோம். அதை புரிஞ்சுக்கு. ஓகேவா? அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். இந்த ஒவ்வொருத்தையும் உண்டியல் எதாக இருந்தால் அவங்கள முடிஞ்ச சில்லறையாக மாற்றி வச்சுங்க. எங்கெங்கே வழி கிடைக்குதோ போடுங்க. உங்களோட தர்மம் பண்ணுறது தர்மம் தலைகாப்புன்ற மாதிரி. ஆனால் முக்கியமானது சித்த வித்தை தான். போகிற இடத்துல எதிர்பார்ப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக வேண்டி தட்டில் போடுறது எதாவது போடுறது எதாவது பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் ஒரே இடத்துல போட்டு இன்னொரு இடத்துல இல்லாமல் இருக்கக்கூடாது. ஓகேவா? போகலாம், வண்டிக்கு போடலாம். அடுத்து நம்ம போகிறது வேணுகோபால் சுவாமிகள். ஈஸ்வரையா, 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 ஐயா இது கூப்பிடுறேன். ஈஸ்வரர் அந்த பக்கம், அந்த சமாதி 2 முடிவு மாத்திட்டாங்க. நைட்டு அக்கா அவ இருக்கவங்க நானும் வரல. சாமிக்கு சத்தியான சாமிகளை பிரதான சாமிகள் முதல் சீடர் கூட இருந்து அவரை கடைசி வரைக்கும் கவனிச்சுக்கிட்டவர். அவருடைய மகளுடைய சமாதி தான் பக்கத்தில் இருக்குது. இவருக்கு அப்பாவுக்கு அப்புறம் புள்ள பார்த்துட்டாரு. இந்த இதெல்லாம் பார்த்துக்க பராமரிக்கிறதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாருங்க. சரியா? ஓகே. நம்ம வந்து எல்லா இடத்தையும் வெறுமா பேச முடியாது. நீங்கள் நம்மளுடைய யூடியூப்பில் உள்ளே போய் சர்ச் பண்ணலாம். இப்போ வந்து ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராம் போட்டாங்க பொழுது எது என்ன நடக்குதுன்னு தெரியல. அவங்க பாட்டு அவங்க வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அந்தந்த கேங்க் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க. ஏன்னா போன ஒவ்வொரு விஷயம் வரும்போது அப்படியே பேசிக்கலாம், அதை போட்டிருப்பாங்க.
அதுக்காக எல்லாரும் வந்தாச்சு. சாமி பேர் வேணுகோபால் சாமிகள், உங்களுக்கு தெரியும், போர்டும் பார்த்துருப்பீங்க. என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன, சாமியோட இங்கே இடத்துல இருந்தா ஒவ்வொரு வருஷமும் குரு பூஜை போதும் சந்தன காப்பு பண்ணி அந்த சந்தனம் இங்கிருந்து தான் சந்தனம் நம்ம அடுத்து போற குருஜி இருக்கிற சர்க்குருபரன் சமாதிக்கு போகும். அவங்கவுங்க வாழ்க்கை வரலாறு தனித்தனி அங்கே போட்டுருக்கோம். யூடியூப்ல வாசி சிவா சீக்ரெட்ஸ் வாசி நிறைய இருக்கு, அதை பார்த்துக்கலாம். நீங்க தெரிஞ்சவங்க புதுசா இருக்கவங்க பார்த்துக்கலாம். வேணுகோபால் சுவாமிகள் சன்னிதானத்துல இருந்தா இங்கிருந்தா வந்து அடுத்தபடி நம்ம போற சச்சிதானந்த சுவாமிகள் சர்க்குருபரனுடைய அவருடைய சமாதிக்கு ஒவ்வொரு வருஷம் குரு பூஜைக்கும் இங்கிருந்து சந்தனம் கொண்டு போவாங்க, பால் கொண்டு போய் அபிஷேகம் பண்ணுவாங்க. சரியா? இங்கிருந்தா போதும். அப்போ குருபரனுடைய நெருங்கிய நண்பர் சீடர் இவர், புரியுதுங்களா? இவர் மேக்சிமம் சாப்பிட்ற உணவை குறைச்சிட்டு எப்பவுமே தண்ணி குடிக்க ஆரம்பிச்சார், அதிகமா தண்ணி குடிக்க ஆரம்பிச்சார். அதனால வயிறு வந்து பெருசா இருக்கும். இதனால பானை சாமிகள்னு சொல்லுவாங்க இவரை. வேணுகோபால் சாமிகள் பேரு பானை சாப்பிடல் இயல்பு காரண பெயர் பானை சாமின்னு சொல்லுவாங்க. தண்ணி நிறைய குடிச்சிட்டே இருப்பார், எப்பதான் தண்ணி தான் குடிப்பார். சரியா? ஜீவ சமாதி இது. சரிங்க, நம்ம போற ஜீவ சமாதிக்கு மேலான ஒரு நிலை தான் நம்ம அடுத்தபடியா போறது. சர்க்குருபரனுடைய சமாதி சச்சிதானந்த சுவாமிகள் பேர். அவர் எங்கிருந்து வந்தாருன்னு தெரியாது, கடைசியில் இங்க சமாதியா இருக்கு. அவருடைய வரலாறு நம்ம பேசியிருக்கோம், நீங்க பாத்துக்கலாம். ஒவ்வொருத்தையும் இந்த பேர் சொல்லி இவருடைய சமாதியை பத்தியும் சின்ன சின்ன ஹிண்ட் கூட சொல்லுவோம். மீதிலாம் நீங்க வந்து யூடியூப்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம், இல்ல அவரை பத்தி தனியா வந்து இங்க வந்து தவம் பண்ணும்போது நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரியா? இப்ப அடுத்தபடியா நம்ம எல்லாம் வண்டிக்கு போயிடலாம். இந்த ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்ருங்க. அப்போ இந்த ஃபோட்டோ எடுக்கணும் அவசியம். இதெல்லாம் வீடியோ தான், ஃபோட்டோ வீடியோ தானே அனுப்பிச்சி விட்றோம். சொல்லுங்க ஐயா இந்த இடத்த பற்றி. தானாங்க ஐயா, வெள்ளங்கம் பக்கத்துலேயே வச்சுருக்கேன். சரி சார், ஐயாவை எடுத்துக்குவாங்க. எடுத்துட்டார் நம்ம இடத்துல. ஏன்னா விலங்கமான ஒரு சரி சரி சரி. மொத்தம் ஒரு 70 பேர். நீங்கள் ஒரு இதில் இருந்து சொல்லுவது தெரியுமா? இதில் இருந்து எனக்கு ஆறாம் அவ்வளோ சுகம் இருக்குது அப்படின்னு சொல்லுவது பண்ணுங்க. ஓ
இங்கே லைனாக போடுவோம். இங்கே தானே அப்படியே கொஞ்ச நேரம் பிடிக்கும். நடு எடுத்துறேன். அது ஆனில் தான். ரெடி? ஆனில் தான்.
வீடியோவா? ஒரு தம்பி இன்னொரு தம்பி பூசை எல்லாம் பண்ணுவாங்க. ஆமா ஆமா இருக்காங்க. அதுக்கு வெளியே போயிருக்காங்க. ஏ சார் நெக்ஸ்ட் எங்கே போகிறோம்? நெக்ஸ்ட்டு முருகனியம்மன் கோயில் மூடிதான் இருக்கும். அங்கேருந்து நான் இறங்கி போகிற வழியே முருகனியம்மன் கோயிலே பார்த்துக்குங்க அப்படின்னு போயிட்டு வள்ளலார் வந்து போனேன். அதான் சொல்லிட்டோனுங்க, அவங்க பார்க்குறோம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வள்ளுவர் கோயில் போயிட்டு அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் மவுண்ட் ரோட்லாம் பார்த்தேன். மவுண்ட் ரோடு சேஃப் ஆஃபீஸ் ராயப்பேட்டை. அதுதான் சுருக்கமாக சொல்கிறோம். அது விரிவாக வந்து இப்போ வீடியோவாக போட்டுருக்கோம். ஒவ்வொன்றா பண்ணணும். அதில் மாதிரி என்ன உட்காருங்கடா, எல்லாம் உட்காரலாம். நிற்கிறவங்க நிற்கலாம், உட்காரவங்க உட்காரலாம். நவனிதம் நவனிதம் இந்த நவனித கிட்ட நான் மாட்டி இம்சப்படுற பாருங்க. வீட்டில்தான் இம்சன்னா வெளியே வந்து இதே இம்சை தான். இந்த பேர்லாம் அப்படிதானோ? அதுக்குதான் அம்மா வீட்டு வரீங்களா? இந்த நவனிதம் வந்து அந்த நவனிதம் இந்த நவனிதம் அதுக்கு மேல ஒரு வீடு பண்ணுது. சரி, நம்ம சட்டமா பேசிக்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது சாங்கு சித்தர் போனோம். சாங்கு சித்தருக்கு நவகண்ட யோகின்னு பேர். நவகண்ட யோகின்னு என்னன்னா கண்கட்டு வித்தையில ஒரு வகை. அது ஆக்சுவலாக எல்லாம் வந்தாச்சு இல்லையா? கம்மியா இருக்கு. கண்கட்டு வித்தையில ஒரு வித்தை ஆக்சுவலாக அஷ்டமா சித்திரம் அது ஒன்று. நான் பார்க்கும்போது இதுக்கு இங்கே உட்காந்து எப்படியே தான் இருப்பேன். ஆனால் உங்களுக்கு தலை வேற கை வேற கண்ணை வேற மாதிரி தெரியும், பிரித்து வச்சுக்காம தெரியும். ஆனால் உண்மையிலேயே என்ன, நான் ஒன்றா தான் உட்காந்துருப்பேன், இல்லை படுத்துனாலும் ஒன்றா தான் படுத்துட்டு இருப்பேன். பார்க்குறவங்க முகத்துக்கு கண் வேறு, கை வேறு, கால் வேறு, தலை வேறு, இப்போ உடம்பு வேறு தனித்தனியாக தெரியும். 9 வகையாக பிரிச்சுக்க. அதுக்கு பேர் நவகண்ட யோகன்னு பேர். அப்படி பண்ணிட்டாங்க, மனசுக்குள்ள சித்தாடல் பண்ணி அது மாதிரி செஞ்சுட்டாங்கன்னு பார்க்குற உங்கள் கண்ணுக்கு தான் அது வந்து உடல் வேற தனி வேற தெரியும். ஆனால் 10 பேரும் ஒரே இடத்துல படுத்துட்டு இருப்பாங்க. அந்த சாமி வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆக்சுவலாக வந்து ஒரு சமையல்காராக வேலை பார்த்த ஒரு ஆக்சுவலாக வந்து யார் சாங்கு சித்தர். அவர் வந்து வெள்ளைக்காரர்கிட்ட சமையலாக பண்ணும்போது ஒரு தடவை வந்து என்ன பண்ணார், வீட்டில் வந்து முன்னாடி எல்லாம் முடிச்சு வச்சுட்டு வந்து வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டார். அந்த வெள்ளைக்காரருக்கு திடீர்னு டீ போட்டு தரணும், அதை மறந்துட்டார். வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டார். வந்துட்டு உடனே வீட்டுக்கு வந்த உடனே வெள்ளைக்காரன் கோவம் வந்துச்சு. அவன் டென்ஷனில் வந்தால் பத்தாதுக்கு நம்மளால் தான் இழிச்சவாய் ரைட்டா டீ போடலையா அப்படின்னு சொல்லிட்டு 9 ரூபா பேசியிருக்கான். உடனே ஒரு ஆளை கூப்பிட்டு போய் அந்த கூட்டின்னு வா அப்படின்னு சொல்லி சமைக்காரன் கூட்டா கால் தான் கூக்கு அப்படின்னாரு. இவர் நேராக வந்தார், வீட்டுக்கு வந்தார். வீடு பூட்டி இருந்தது. இங்கே தான் பக்கத்தையே அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஓட்டின ஒரு சின்ன பங்களா ஒரு வீடு திறந்து அந்த சாய் தோட்ட பெரிய சாய் ஓட்டுறங்க இல்லையா, பூட்டிக்கு தெரிஞ்சு உள்ள கண்ணில் பார்த்தாரு. பார்த்த உடனே உள்ளே பார்த்தா தண்ணி கை வேற கால் வேற ரத்த கலரையாக இருக்குது. அவர் பயந்து ஓடி போய் வெள்ளக்காரர்கிட்ட போய், ஐயா இந்த மாதிரி படுத்துட்டு வேறு யாரோ வெட்டிட்டு இருக்காங்க, நம்மளும் கை வேற கால் வேற தனித்தனியாக இருக்குது, கது வேற பூட்டி உள்பக்கம் உள்ளதால் கிடைக்கும். ஓடி அங்கே பிடிச்சிடலாம்னு கூட்ட வந்துருக்கான். வெள்ளைக்காரன் உடனே உடனே வந்த உடனே அவன் பார்த்து கண்ணை உள்ளே பார்த்தா உள்ளே ஒன்றும் தெரியல அவனுக்கு. திரும்ப கண்ணை முடிட்டு திரும்ப பார்க்குறான். அதேமாதிரி அவன் சொன்ன மாதிரி இந்த 9 உருவம் வகையான கை கால் தனித்தனியாக தெரியுது. பயந்துட்டு கதவு தட்டுறான். கொஞ்ச நேரத்துக்கு கதவு திறக்கிறாரு. யார் திறக்கிறது? சாங்கு சித்தர். அவருடைய இயற்பெயர் வேற, சரியா? கதவு திறக்கிறாரு. திறந்தா உள்ளேருந்து ஆளான போக அப்படியே வாட்ட சாட்டமாக ஆள் வந்து நிற்கிறாரு. என்ன சாமி இதுக்கு தர கூப்பிட்டீங்க? இல்லைப்பா டீ காப்பி வைக்கலான்னு கூப்பிட்டேன், இந்த மாதிரி பிரச்சனை பார்த்தா இந்த மாதிரி சொன்னார். நானும் பார்த்தேன், நம்பலை நானும் பார்த்தேன். இந்த மாதிரி இது ஒன்றும் இல்லைங்க, என் தாத்தா எனக்கு சொல்லி கொடுத்தது. யார்? சித்தர். இதுக்கு பேர் நவகண்ட யோகன்னு பேர். உங்கள் கண்ணுக்கு அப்படி தெரியும், ஆனால் ஒன்றா தான் படுத்திருந்தேன் அப்படி இது வச்சு. அதனால் நினச்சினேன் அவருக்கு மேற்கொண்டு அவன் மீது அந்த ஆங்கிலேயர்கள் இவர் மீது செலுத்தும் மரியாதை அதிகமாக மாறிவிட்டது. அதனால் எப்போவுமே இவர் வந்து சமையல்காரனை போய் ஃப்ரெண்டாக பழக ஆரம்பித்தாங்க. வெள்ளைக்காரன் சுதந்திரம் கிடச்சிது. சுதந்திரம் கிடச்சி நிறைய கதைகள்லாம் இருக்குது, சொல்லணும் நிறைய விஷயம் இருக்குது. முதல்ல வெள்ளைக்காரன் கட்டில் படுத்துருக்கான். நீங்கள் ராத்திரி கட்டில் படுத்தாரு, உங்களுக்கு ஆவாதுன்னு சொல்லிட்டுருக்காரு. நைட்டு நான் 12 மணிக்கு தான் இவர் கட்டில் தூக்கி வெளியே வந்துட்டார். நைட்டு 1 மணிக்கு கட்டால் டமால் அது மொட்டை மாட்டிருந்து எல்லாம் இடிச்சு கபான்னு விழுது. சுருக்கமாக சொல்கிறேன். அப்போது இவர் அவரை காப்பாற்றிருக்காரு அந்த வெள்ளைக்காரனை. அதனால் இவர் மேலே இன்னும் மரியாதை ஜாஸ்தியாச்சு. நடக்க போகிறத முன்கூட்டி அறியக்கூடிய அந்த வல்லமை படைத்தவர்கள் சித்தர்கள், வாசியோகிகள். எல்லா வாசியோகம் கிடையாது, சித்த வித்தை செய்யக்கூடிய சித்த வித்தியார்த்திகள். அதுக்கப்புறம் பார்த்தேன் இவனை சுதந்திரம் கொடுத்தாங்க. அவர் வெளிநாட்டுக்கு அவர் வீட்டுக்கு திரும்பி போகும்போது பெரிய மனமெல்லாம் போனார். போயிட்டு போய் சொன்னார், என்னுடைய கொஞ்ச நாள் நான் சமாதி ஆகிடுவேன், நான் சமாதி ஆகிறனால உங்களுக்கு தெரியும், தகவல் தெரியும், அனுப்புவாங்க, அப்புறம் பார்க்கலாம் முறை அப்படின்னு சொல்லி அமைச்சு அதுக்கப்புறம் சமாதி ஆகிட்டார். இது சாங்கு சித்தர். நான் ஒரு 5% சொல்லிக்கேன். உண்மையான கதையெல்லாம் நிறைய நடந்ததார். அதுக்கப்புறம் அங்கேருந்து போனேன். கோழிப்பை சித்தர்னு ஒருத்தர் பார்த்துருப்பீங்க.
அது ஏன் அந்த பேர் வந்ததுன்னா அங்கே நிறைய சுற்றி அவரை சுற்றி எப்போ கோழி மேய்ஞ்சிட்டே இருக்கும் இல்லைங்களா, அங்கே கோழி ஆய் போயிடும். அந்த காலத்தில் நம்ம ஈஸியாக சொல்லுவோம் பீன்னு சொல்லுவோம் தமிழில், அந்த ஆய் போயிடும். அந்த வழியாக வரக்கூடிய மக்கள் இவரை தரிசனம் பண்ணுவாங்க, சித்தர் நமஸ்காரம் பண்ணுவாங்க, ஐயா நமஸ்காரம் பண்ணுவாங்க. அவங்களுடைய முகம் வாடி இருக்கும், கஷ்டமாக இருக்கும். சொல்லுவாங்க, இன்னும் ஏன் இப்படி முகம் வாடி கஷ்டமாக இருக்கேன், கொஞ்சம் பிரச்சனை பண பிரச்சனை அது சொல்லும்போது அதானே இது ஒரு சரி விஷயமா சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க அந்த கோழி போய் அந்த ஆய் இல்லைங்களா, அந்த கோழி போய் கையில் அமைக்கி கோழிக்கட்டை மாதிரி இருக்கும் தெரியும் பார்த்தீங்க, அமைக்கிறது தான் கோழிக்கட்டை அப்படி தான் அமைச்சு விடுவோம். அதை எடுத்து கையிட்டு அப்படி கொடுப்பாரு, தங்கமாக இருக்கும். இப்படி உண்மையிலே கஷ்டப்பட்டவங்களுக்கே கொடுத்து உதவிக்காரு. சில பேர்லாம் வேணுமே செக் பண்ணவங்களுக்கு அது திரும்ப கோழிப்பையாகவே இருக்கும். இப்படி தான் நிறைய சித்தார்கள் பண்ணியிருக்காரு இந்த கோழிப்பை. அதனாலே கொசப்பி சுவாமிகள் பேர் மருவி கொசப்பி சுவாமிகள்னு மாறிச்சு. நம்ம சித்தர்கள் இன்றைக்கும் இது முயன்றால் உங்களாலேயும் செய்ய முடியும். வள்ளல் பெருமான் சொல்கிறாலே என்னை போல் நீங்களும் வரலாம். புரியுதா? சொன்னால் பணிவு ஒழுக்கம் இரக்கம் காம மடக்கல் இருந்தால் நீ சிவமாக மாறலாம். இது சித்தர்கள் சொன்னது. புரியுதா? உள்ள மூச்சை கவனி பேச்சை குறை, பேச்சை குறைச்சிட்டு மூச்சை கவனிச்சு அந்த இப்போலாம் முடியுமோ அதுக்காக பொண்டாட்டி விட்டு ஓடி போகக்கூடாது, பிள்ளைங்களை விட்டு ஓடி போகக்கூடாது. நம்ம கடமையை செய்யணும். இருந்து வீட்டில் இருந்துட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு நமக்குன்னு ஒரு 24 மணி நேரத்தில் சித்தர்கள் சொல்கிறாங்க 3 மணி நேரம் உனக்காக பயன்படுத்துகிறாங்க. காலை 1 மணி நேரம், மதியம் 1 மணி நேரம், இரவு 1 மணி நேரம், 3 மணி நேரம் உனக்காக பயன்படுத்துகிறாங்க. காலையில் 4 to 5, 5 to 6, 6 to 7, பகல் 12 to 1, நைட்டு 6 to 7, 7 to 8, 8 to 9. இதில் ஏதாவது நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு 1 மணி நேரம் உனக்கான செலவு பண்ணு. இதுதான் சொந்த வேலை நிற்கிறாங்க. வந்த வேலை நம்ம பிள்ளைகளை காப்பாற்றுறது, பொண்டாட்டி கல்யாணம் பண்ணுறது, குழந்தைகளை பற்றுறது, காப்பாற்றுறது, கல்யாணம் பண்ணுறது, இப்படி போயிட்டே இருக்கோம். அந்த வேலை சொந்த வேலைன்றது இதுதான். இன்றைக்கி நீங்கள் பண்ணுறீங்க, இதுதான் உண்மையான சொந்த வேலை. இந்த மாதிரி சொந்த வேலையை செய்யுங்க அப்படின்றது சித்தர். இதை சொன்னவரும் சித்தர் பெருமை நினைக்க இந்த கொசப்பி சுவாமிகள் அவருடைய பூர்வீக வளர்ந்து அதை நிறைய சித்தாரெல்லாம் பண்ணிங்க. நேரம் இல்லை நம்ம பேசுறதுக்கு, ஒவ்வொருத்தருக்கு பேச ஒரு கதை வேணும். அதுக்கப்புறம் பிறகு வந்து இங்கே வந்திருக்கோம் தொபேதார் சுவாமிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் சிஷ்யர். அந்த பக்கம் இருக்க குரு குழந்தைவேல் சுவாமிகள் சரியா மணல் எடுத்து கொடுப்பாரு. கற்கண்டா அந்த கற்கண்டாவும் நாட்டு சக்கையாகவும் மாறிடும். பிள்ளைங்களெல்லாம் இந்த அந்த காலத்தில் இனிப்பு இந்த மிட்டாய் சொல்லுவாங்க, என்ன மிட்டாய், கிச்சிலி மிட்டாய்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டீங்களா? கிச்சிலி மிட்டாய்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி ஆப்ரேஷன் இந்த மாதிரி அந்த கிச்சிலி மிட்டாயெல்லாம் செஞ்சு கொடுப்பாரு. அந்த மாதிரி ரொம்ப குழந்தைங்களோட சின்ன நிறைய பழகுதுனால தெரியல பேருக்கு ஏற்ற மாதிரி குழந்தையாக வாழ்ந்து கடைசியில் முடிவில் பெரிய மகானாக மறைந்த அவருக்கு தொண்டாட்டி வந்தால் இராணுவத்திலிருந்து மிலிட்டரியிலிருந்து வந்தவர் தபேதார் சுவாமிகள்னு பேர். இவர் இங்கேருந்து இவர் கூடவே வந்து சேவை செய்து அதுக்கப்புறம் இவர் இங்கே சம்பாதியானார். இந்த இடத்தையே சில பேர் ஆக்கிரமிப்பு பண்ணுறேன்னு நினச்சாங்க. அவர்களுக்கு திருவிளையாடல் ஒன்று யாரும் கிட்ட வர முடியாமல் போச்சு. இன்னை வரைக்கும் யாரும் எதுவும் பண்ண முடியாது. கொஞ்சமாக இன்றைக்கி டெவலப் ஆகி ஒரு கூரை குடிசையாக இருந்து ஓலா குடிசையாக இருந்து இப்போ இந்த மாதிரி ஷெட்லாம் போட்டு கொஞ்சமாக அவங்க கொடுக்குற பார்ட்டிஷன்லாம் போட்டு பண்ணிக்கணும். எந்த கோயிலுக்கு போனாலும் தர்மம் தலைகாக்குனாங்க. முதல்ல வந்து வள்ளல் பெருமான் சொல்லுவார், ஜீவகாரண வழியில் வாருங்கள் மோட்சத்தை நான் காட்டுகிறேன்னார். அதாவது முதல்ல இறக்கத்தோடு சாப்பாடு போடுறது பார்த்தவங்களுக்கு முடிஞ்சால் நம்மளால் முடிஞ்ச ஒரு 10-20 ரூபா காசை உண்டியில் போடுறது, இல்லை தட்டில் போடுறது, இதெல்லாம் செய்யுங்க. தர்மம் தலைகாக்குன்னு சொல்ல வரல, நமக்கு அந்த இறக்கம் வேணும். அதனால வந்து கூடிய வரைக்கும் எங்கே போனாலும் நீங்களாக இருங்க, மற்றவங்க பற்றிலாம் கேட்காதீங்க. பிறருடைய துன்பத்தை பார்த்து இறக்கப்படுங்கள், பிறருடைய தீமையை பார்த்து இறக்கப்படாதீர்கள், பிறர் குறையை பாராட்டாதீர்கள். நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை செஞ்சுட்டுங்க, கடமை செய்து இந்த வாழ்க்கையில் முன்னேற என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம அடுத்தபடியாக பார்க்க போகிறது முண்டகண்ணி அம்மன் கோயில். அது மூடி இருக்கும். அந்த வழியில் முண்டகண்ணி அம்மன் கோயிலில் தான் வள்ளல் பெருமான் அடிக்கடி வந்து தவம் பண்ணியிருக்காரு, தனித்து இருந்திருக்காரு. மயிலாப்பூரில் முண்டகண்ணி அம்மன் கோயில் பேர். ஒரு சில பேர் சொல்கிறாங்க அது அவருடைய மனைவியாரோட சமாதி உள்ளே இருக்கலான்றாங்க. அதுக்கான ஆதாரங்கள் கிடையாது. ஆனால் நிறைய பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. வள்ளல் பெருமானுடைய சமாதி அங்கே முண்டகண்ணி கோயில் இருக்குன்றாங்க. அதுக்கு ஏற்றாப்புல இப்போ என்னென்னா வள்ளலார் தவம் செஞ்சுருக்காரு. அப்போ பார்த்தா உள்ள ஒரு சின்ன ரூம் இருக்குது, அங்கே வள்ளலாருடைய சிலையை வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு காலத்தில் வள்ளலார் அங்கெல்லாம் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா கந்தக்கோட்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க. முருகப்பெருமானை பற்றி 100 பாடல் பாடிக்கிறார். ஒருமையுடன் திருமலரடி நினைத்து ஒருமையுடன் எனது திருமலடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு களவாமை வேண்டும், பெருமை பெரிய நினைவு புகழ் பேச வேண்டும், பொய்மையை பேசாதிருக்க வேண்டும், பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். நீங்கள் அந்த பேரை எல்லாரும் பிடிச்சிருக்கு. மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும், மறுவு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும், உனை மறவாது இருக்க வேண்டும், மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். இப்படிலாம் பாடியிருக்காரு. கந்தக்கோட்டத்து உள் வளர் தலமோங்கும் கந்தவேலே தன்முக தூயமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணின்னு முடிச்சிருக்காரு. இது ஆரம்ப பாடல். 100 பாடல் பாடியிருக்காரு. அதில் என்று நான் ஒரு இடத்தில் நின்று கேளாத இயல்பு, யார்கிட்டையும் கையேந்தி கேட்கக்கூடாது, எனக்கு எல்லாம் கொடுக்கணும், நான் எல்லாருக்கும் தரணுன்றார். பாருங்க, இது பாருங்க, நான் பிச்சைக்காரனாக இருக்கக்கூடாது, நான் வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும் இருக்கும். இப்படிலாம் நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. ஸோ அந்த இடம் முண்டகண்ணியம்மன் கோயில். அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு நம்ம திருவள்ளுவர் வாழ்ந்த இடத்துக்கு போகிறோம். திருவள்ளுவர் கடைசியில் எங்கே போய் என்னன்னாலும் தெரியல, அவர் ஜீவ சமாதி எதுவும் தெரியல, எங்கே போனால் என்னன்னு தெரியல. அங்கே மனைவியோட வாழ்ந்த இடம், வாசுகி அம்மாள் வாழ்ந்த இடம், அவங்க பயன்படுத்திய கிணறு, அவங்க வாழ்ந்த வீடு. இது வாசுகி அம்மன் சமாதி தான் அம்மனுடைய சமாதியாக அங்கே இருக்குதுன்றாங்க. அது வாய் வெளிச்சு உண்மையாக என்னன்னு தெரியல.
ஆனால் அந்த அம்மா வந்து அவர் கூட போகல. அதனால் அங்கேயே அவங்க தங்கியிருந்தாங்க. அதனால் திருவள்ளுவர் வாழ்ந்த வீடு, அவர் பிறந்த இடம், அதெல்லாம் பார்க்க போகிறோம். அதை முடிச்சுட்டு அங்கேருந்து எல்ஐசி அது எல்ஐசி அது கூட எல்ஐசி தர்கா ஒன்று ரொம்ப ஃபேமஸான ரொம்ப நான் தான் போய் அழுதுருக்கேன். சித்தலுக்கு ஜாதி மதம் இன மொழி எதுவுமே கிடையாது. சித்த என்ன சொல்கிறதுன்னு இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் அதெல்லாம் கிடையாது. இதான் பிரித்து வச்சு மதத்தில் நம்ம சூழ்ச்சியாக பிரித்து வச்சுருக்கான். அங்கே போய் உட்காந்து நான் எத்தனையோ முறையில் அழுது என்னுடைய வேண்டுதலாம் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நிறைய நிறைவேறிக்கு. அப்படி ஒரு மகத்துவம் வாழ்ந்த ஒரு முஸ்லீம் சமாதி, நம்முடைய தாத்தனுடைய சமாதி அங்கனுக்கு எல்ஐசி. அதை முடிச்சுட்டு மோதி தர்கா, மோதி பாய் அதான் போகும். அதுக்கப்புறமா இது மவுண்ட் ரோட்டில் ஒன்று இருக்கும். அது மாதிரி ராயப்பேட்டையில் ஒன்று முத்துலிங்க சாமிகள் இருக்கும். முத்துலிங்க சாமி போகிறதுக்கு பிடிக்கும் தெரியல. அப்போ சரி எல்லாம் கைட் பண்ணி உங்கள் வண்டி ஃப்ரெண்டில் வச்சுக்கோ. பார்த்து போய் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய சமாதிகளுக்கு எல்லாம் நீங்கள் கைட் பண்ணுறத பொறுத்து பார்த்து போகலாம். நமக்கு அந்த ஒரு இடத்துல வந்து குறிப்பிட்ட இடத்துல எங்கே வச்சுக்கோ அங்கே வந்து சாப்பாடு இருக்குது. சாம்பார் சாதம், தயிர் சாதம், ஊறுகாய் எல்லாமே இருக்குது. அங்கே சாப்பிடுவோம். காலையில் டிஃபன் நல்லா இருந்தா ஓகே ரைட். எல்லா புகழும் இறைவனுக்கு. இதுதான் பெரிய கண்டிப்பாக உள்ள பார்த்தேன். பெரிய கண்டிப்பாக உள்ள பார்த்தேன். எதுக்கு இந்த பலி கிடைச்சிப்பா அவனை கூட்ட வந்துடுவான். ரெண்டே கால் கேட்டா இன்னும் 10 நிமிஷம் நம்ம கிளம்பிடலாம். ஓகே ஒயிட் ஷீட் அது பிடிச்சதே ஒயிட் ஷீட் எல்லாரும் வச்சுருங்க. எல்லாரும் கூப்பிடு, வெளியே கூப்பிடு. வரவு இல்லைன்னா நல்லா வாடி எனக்கு
வா வா இங்க வா வா நம்ம பார்த்தா தான் அப்படியே எனர்ஜியா வரும். இவருடைய ஆஸ்தான சிஷ்யவா இவங்கிட்ட பேசி யாரும் ஜெயிக்க முடியாது. அதான் நான் மட்டும் தான் விட்டு அதிகமாக பேசுவேன். கௌசிக்கு பேரு கௌசிக் மகாராஜ் தெரியுமா? அவங்க கேள்விப்பட்டீங்களா? கௌசிக் தெரியல உங்களுக்கு? கௌசிக் மகாராஜா கௌசிக முனி அவர் தான் ராஜரிஷி. அவர் கௌசிக முனி தான் கௌசிக மகாராஜா ராஜாவாக இருக்குது. மக்களுக்காகவே தன்னுடைய பதவியெல்லாம் தொடர்ந்து கடுமையான தவம் செய்து மக்களுக்காக ஸ்ரீபாரணம் வேண்டியது பண்ணி தவம் பண்ணி கடைசிய விஸ்வாமித்திரன் பேர். விஸ்வனா உலகம், மித்திரன் உலகத்துக்கே நான் பண்ண. வந்திருக்க இடம் நம்முடைய தாத்தே முதலில் தமிழ் அச்சிடப்பட்டது எது தெரியுமா? திருக்குறள் தான். ஏன்னா இந்த தமிழ் பெருமையே வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது. மறைச்ச மகான்கள் நிறைய பேர் இருக்காங்க, நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த நல்லவங்க கிறிஸ்டியனை சேர்ந்த ஒரு பிரிட்டனை சேர்ந்த ஒரு கிறிஸ்தவர் கவர்னர் அவருக்கு தமிழ் பேசுறதை பற்றி இந்த மொழி இனிமையா இருக்கு கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் படிக்கணும்னு ஆசைப்பட்டார். அப்போ ஒரு தமிழை சொல்லித்தந்த தமிழை சொல்லி கொடுத்த ஒரு ஞானிகிட்ட ஒரு மகான்கிட்ட இந்த தமிழை எல்லாரும் புரியும்படியாக நான் உடல் கொண்டு வரணும் அப்படின்னும்போது அப்போ இந்த தமிழ் ஓலைச்சுவடிகள் கிடைச்சா நல்லா இருக்குன்னு கேட்குறாங்க. இந்த ஓலைச்சுவடிகள் என்ன பண்ணாங்க? சூதா சில பேர் யாருக்கும் சொல்ல விரும்பல, உங்களுக்கே தெரியும். சூதா சில மக்கள் என்ன பண்ணாங்க? அந்த ஓலைச்சுவடிலாம் அடுப்பெரிய போட மக்கள் குத்தமிட்டாங்க. அது கூட எங்கன்னா இங்கேருந்து திருச்சிக்கு போயிடுச்சு. எங்கே? திருச்சிக்கு போயிடுச்சு. அப்போ சென்னை கவர்னர் என்ன பண்ணாரு? திருச்சியில் இருக்க தன்னுடைய சக கவர்னர்கிட்ட எங்களுக்கு ஓலைச்சுவடிலாம் வந்திருக்காமே அதை பற்றி தகவல் சொல்லணும் போது அந்த ஓலைச்சுவடியை வச்சு அடுப்பெரிய போடுற பேர் கோவிந்தசாமி. அவர் என்ன பண்ணாரு? தமிழ் படிக்க தெரியாது, ஆனால் தமிழர். அவர் என்ன பண்ணாரு? வெள்ளக்காரர்கிட்ட பார்த்து இது வேணும் ஓலைச்சுவடி புதுசாக அழகாக இருக்குது, இது வேணும் அனுப்பிடுவோம் உங்கள் நண்பர்கள் சொல்கிறாங்க. அப்படி முதல் அனுப்பப்பட்ட ஒரு நூல் தான் வெள்ளக்காரால் கல்விக்கப்பட்டு பிற்பாடு அச்சிடப்பட்ட திருக்குறள். முதலில் எல்லாம் சொல்லுவான் பண்டைய தமிழ் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் தோன்றிய தமிழ் மூத்த தமிழ்னா. ஆனால் 200 ஆண்டுகள் சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பு தான் தமிழ் முதல்ல வெளியே வந்தது அச்சுச்சோடியில். அதில் முதல்ல வந்த தமிழ் திருக்குறள். அந்த திருக்குறளை எழுதியாரு திருவள்ளுவர். அவர் வாழ்ந்த அந்த வீட்டில் தான் நாம இருக்கோம், சரிங்களா? திருவள்ளுவர் அதுக்கு பிறகு சில ஆண்டுகளுக்கு பிறகு மனைவிட்ட சொல்லிட்டு நான் தேசாந்திரம் போயிட்டு வரேன், சில இடத்துல நண்பர்களாக பார்த்து வர போனது கடைசிக்கு திரும்பவே இல்லை. எங்கே போனால் ஏது போனான்னு தெரியாது. ஒரு வாய்வழி செய்தி என்னென்ன, திருவள்ளுவரோட மனைவி யார்? வாசுகி அம்மாள். அவங்க தான் அவங்களுடைய சமாதி தான் சொல்கிறாங்க. இது வதந்தியா என்னன்னு தெரியல. அந்த அம்பாளுடைய இடம் அவங்களுடைய சமாதி தான். முதல் பல காலத்துலேருந்து நாங்கள் பார்த்து வரோம். இங்கே எதுவுமே கோயிலே கிடையாது. இந்த மரத்துக்கு சில சிலைகள் இருக்கும். அந்த அம்மாவுக்கு மட்டும் சிலை இருக்கும், அம்பாள் சன்னிதானம் இருக்கும். அப்போது திருவள்ளுவரோட மனைவி இங்கே காலம் தொட்டு வாழ்ந்தாங்க அப்படின்னு ஒரு வாய்வழி செய்தியாகவும் சில வதந்திகளும் சரித்திரமும் சொல்லுது. அப்படி அந்த அம்மாவோட சமாதி தான் இந்த அம்பாள் சன்னிதானம். இப்போ திருவள்ளுவர் ஞாபகார்த்தமாக இங்கே ஒரு சிலையை செஞ்சு வச்சுருக்காங்க. இதுக்கு பிற்பாடு இப்போ இந்த சிவன் கோயிலாக போன வருஷம் தான் கட்டினாங்க, சரிங்களா? ஆரம்ப காலத்தில் சரியான கட்டப்படாத சேதமடைந்த வீடாக தான் இருந்தது. இந்த இடத்துல திருவள்ளுவர் தன் மனைவியோடு வாழ்ந்தார். அவர் பிறந்த இடத்துல தான் ஒரு பெரிய மரம். அந்த மரத்தை இன்னைக்கு அடிக்காமல் அந்த அடிப்பகுதியை பாலிஷ் பண்ணி அங்கே வச்சுருக்காங்க. அவர் பிறந்த இடம் அந்த இடம். அதுக்கு பிறகு வாசுகி அம்மாள் ஒரு தடவை திருவள்ளுவர் அழைக்கும் போது அந்த கிணத்துல கையை விட்டு வந்தார். அப்படியே கை நின்றுன்னு சொன்னாங்களே, ராட்டின கிணறு. அந்த கிணறு தான் அங்கே ஃப்ரண்ட்டில் முன்னாடி இருக்குது. அப்போது திருவள்ளுவர் வாழ்ந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த இடத்துல வந்து போகிறதே பெரிய புண்ணியம். நமக்கு எல்லா விஷயங்களும் விளங்க ஆரம்பிக்கும். இதுக்கு பிற்பாடு கோயில்கள் சில முக்கியமான ஜீவசமாதிகள் சிலதெல்லாம் பார்க்க முடியாது இந்த டைமில். அதனால் நாம என்ன பிளான் பண்ணிக்கிறேன், தர்காலாம் திறந்துருக்கும். அதனால் இப்போது எல்ஐசிலேக்கா பெரிய மகான் அவங்களாம் ஜாதி பார்த்தா பேத மாறுபாடு பேதெல்லாம் கிடையாது. அப்படி வாழ்ந்த மகான் எல்ஐசிக்கு எதிர்த்து அவளை ஒரு மகான் இருக்கார், மீர் முகமது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சமாதி இருக்குது. அந்த சமாதிக்கு போய் பார்க்குறோம். பார்த்துட்டு ஜஸ்ட் அப்படி சுற்றி பார்த்து வந்துடலாம். அதுக்கு பிறகு அங்கேருந்து நம்ம மோத்தி பாபான்னு ஒரு சமாதி இருக்குது, ஜீவ சமாதி. அவங்க வம்சாவளியர்கள் உலக மக்களுக்காக சேவை செஞ்சுருக்காங்க நிறைய. அவங்களுடைய சமாதியை நம்ம போய் பார்க்குறோம். இதெல்லாம் திறந்து இருக்கும். அது எங்கே இருக்குன்னா எக்மோரில் இருக்குது. மோத்தி பாபான்னு பேர். மோத்தினா உயர்ந்த புரிந்து அப்படின்ற பொருள். அதுக்கு பிறகு அங்கேருந்து நம்ம ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் போகிறோம். ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் உள்ள ஒரு தர்கா இருக்குது, சமாதி. அங்கே ஒரு அந்த பாய் அவரோட சமாதி, முஸ்லீம் சமாதி. இந்த 3 சமாதியை திறந்துட்டு தான் பார்க்குறோம்.
இந்த டைம் மீன் கையில் அதை முடிச்சுட்டு வள்ளல் பெருமான் கிட்ட 32 ஆண்டுகள் ஒரே அறையில் வாழ்ந்திருக்கார் சென்னையில். வீராசாமி தெரு கதை விளக்கு 39 அந்த எண்ணுள்ள அந்த வீட்டுக்கு போகிறோம். அங்கே போய் அவர் வாழ்ந்த இடத்த நம்ம பார்க்குறோம். அங்கே கொஞ்சம் உட்காடுறோம். அங்கே நமக்காக தேநீரோ இல்லை ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட் கொடுப்பாங்க, அதை சாப்பிட்றோம். அதுக்கு பிற்பாடு நம்ம அங்கேருந்து கிளம்பி பழைய வண்ணாரப்பேட்டில் இருக்க தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் ஜீவசமாதி அப்போ நம்ம போகிறதுக்குள்ள 4 மணி ஆகி திறந்துருவாங்க, அதை போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் கண்டினியூவாக ரோம ரிஷி எது பார்க்க முடியும் இந்த சமாதியை நம்ம தாத்தா யாராலும் நமக்கு கூப்பிட சொல்லணும் அவங்க சமாதியாக பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து வந்துகிட்டே இருப்போம். சரியா? அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ எல்லாரும் வண்டியில் போய் ஏறலாம். சரியா? இதுதான் கும்பிட்டு இருக்காங்க ஆதி காலத்துக்கு பழமொழி மக்கள். இதுதான் அதே பேர் நடந்தது. இதுதான் தவறு. இது உண்மையான வழிபாடு இல்லை. நாம் செய்ய ஒரு மட்பாளையை கடவுளுக்கு வழிபடுறது தவறு சொல்லிட்டு மன்னர்களை எதிர்த்து போராடி நாம் எப்படி கும்பிடுறோம், இயற்கையை வணங்குவோம் சொல்லிட்டு முதல்ல இயற்கையை வணங்க ஆரம்பிச்சது தான் நம்முடைய தமிழ் மக்கள். அந்த மரபை பின்பற்றி தான் மெரினா மெக்காவில் முகமது நபி ஆரம்பிச்சார். மசூதியில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, ஒன்றும் இல்லை, பரவெளி அப்படின்னு அர்த்தம். இதை வழிபட்டவர் தான் முகமது நபிகள். இந்த வழி தான் சித்தர்கள் வழி. அவங்க எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தமிழில் இருந்தால் எல்லாமே போயிருக்கு. நீங்கள் ஆராய்ச்சி பண்ண நானும் வந்து சரித்திர ஆராய்ச்சியாளர், சயின்டிஸ்டாகவும் படித்தது சயின்டிஸ்ட், ஆனால் இப்போ வேலை பார்த்து வேறு மாதிரி பண்ணிட்டு. அப்போ அந்த ஆராய்ச்சியை பண்ணும்போது இந்த பழைய எழுத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்தி எழுத்துக்கள், அதாவது சமஸ்கிருத எழுத்துக்கள் எல்லாம் தமிழ் எழுத்துக்களை தான் ஃபாலோ பண்ணி வட்டு எழுத்து சதுர எழுத்துன்னு இருக்குது, அந்த எழுத்துக்கள் தான் ஃபாலோ பண்ணி போயிருக்கு. இதுதான் உண்மையான விஷயம். என்னன்னா இது ஏன் இதெல்லாம் நடந்துக்கிட்டேன், இப்போ தமிழர்களுடைய பரம்பரையை இனிமேல் பாரம்பரியம் இதெல்லாம் தெரிய விடாத நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. புரியுங்களா? சித்தர் பாரம்பரியம் இதில் வந்து ஆசீர்வாதம், பௌத்தம், ஜைனம் இந்த 3மே கடவுளை பற்றி சொல்லலை. உண்மையாக ஒழுக்கமாயிரு, உன் பிற மனிதர்களை நேசி, பிற உயிர்களை நேசி என்ற தத்துவத்தை தான் நாம் மூதாதைகள் ஆதி காலத்தில் சொன்னாங்க. அந்த வழி தான் சித்தர்கள் வழி. ஆரம்ப வழி கடவுள் இருக்கிறார் என்பதை உணர்த்துவதற்காக ஏற்பட்டது தான் வைணவம் சைவம். கடவுள் இருக்காரு அப்படின்றது போதிக்க வந்தது தான் வைணவம் சைவம். இவர்கள் என்ன பண்ண இப்படியே சொன்னால் கேட்க மாட்டாங்க மக்கள் பண்ணுறதுக்காக சிலைகள் வழிபாடு கொண்டு கடவுள் இப்படிலாம் இருக்காரு அப்படின்னு சொன்னது. நாம் என்ன பண்ணுறோம், அந்த கடவுள் சிலைகளையே பிடித்து உண்மையான கடவுளை வழிபட மறந்து விடுகிறோம், தெரியாமல் விட்டு விடுகிறோம். இந்த உண்மையை சொன்னவர்கள் தான் சித்தர்கள். சித்தர்கள் தனக்கென்று ஒரு மதத்தை ஏற்படுத்தவில்லை, தனக்கென்று எதையும் வச்சுக்கல. அவர்கள் எது எது தெரிந்ததோ நீங்கள் உண்மையாக அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் சொல்கிறேன். வைணவ நெறியில் வாழ்ந்தவர் திருமிசை ஆழ்வார், உங்களுக்கு தெரியும். அவர் தான் பிறகு சைவ நெறியை ஆராய்ச்சி பண்ண போகிறார். சிவனை பற்றி திருமலை பற்றி பண்ணால் ஒன்றும் புரியல, கடைசியில் நான் கடவுளை அடைய முடியும்னு சொல்லிட்டு சிவத்தை ஆராய்ச்சி பண்ணுறார். நானும் வைணவத்தை சார்ந்தவன் தான் ஆரம்ப வாழ்ந்தேன், அதனால உண்மையை சொல்கிறேன். வைணவத்தில் ஆராய்ச்சி பண்ண ஒன்றும் பண்ண முடியல, இறைவனை பற்றி தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிட்டு பிற்பாடு அவர் சிவனை ஆராய்ச்சி பண்ணுறார். அந்த ஆராய்ச்சி அங்கேயும் சரியான புரிதல் வரலன்றக்காக தான் அப்புறம் மேற்கொண்டு ஆராய்ச்சி செய்து அவர் தான் நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே முழு என்று சொல்லும் மந்திரம் எதனா நட்டக்கல்லும் பேசுவோம் நாதன் உள்ளிருக்கிறே சுட்ட சட்டி வடம் கரிசுவை அறியுமோ. சட்டிக்கு சுட்ட சட்டி சாம்பார் போட்டுருக்கோம், அந்த சாம்பார் சட்டிக்கு டேஸ்ட் தெரியாது, சாப்பிட்ற நமக்கு தான் தெரியும். அதே போல் உள்ள உயிராக அந்த உயிரை தான் ஆன்மான்னு சொல்கிறோம், அந்த ஆன்மாவை தான் சிறுவெளின்னு சொல்கிறோம். அந்த சிறுவெளி தான் பறந்து உலகம் ஃபுல்லாக இந்த இகம் பரம் சொல்லக்கூடிய இந்த பரம் ஃபுல்லாக இருப்பதால் பிரபஞ்சம் முழுதும் பரவி இருப்பதனால அதுக்கு பறவெளின்னு பேர். அதுதான் என்ன பண்ணுறோம், இந்துக்கள்னு சொல்லக்கூடிய மக்கள் இப்படி இந்துக்கள்ன்ற அது ஒரு இது ஆக்சுவலாக சூட்சமாக பார்க்க போனால் கடவுள் யாருன்னு புரிஞ்சிக்கும் போது இந்த பறவெளியில் இருக்கிற விஷயத்தை சொல்கிறது தான் பரமாத்மாவும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய சிறுவெளியை ஜீவாத்மாவும் பிரித்தாங்க. அப்போ ஜீவாத்மா பரமாத்மா தத்துவத்தை சொல்வது இது என்ன கடவுள் யாருன்னு உணர்ந்து இருக்காது. நம்ம எல்லாம் இப்படியே போயிட்டு இருந்தால் கடைசி வரைக்கும் செத்து தான் போகணும். இதுதான் நிறைய சித்தர்கள் சொல்லலாம். ஓடி உட்கலந்த ஜோதியை உள்ள ஓடி ஜோதியாக ஓடிட்டு இருக்கு, அதுக்கு பரஞ்சோதின்னு சிறு ஜோதின்னு பேர், அதுதான் பரஞ்சோதின்னு பேர். ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாட்களும் கடந்து போய் கடவுள் யாருன்னு தெரியாமல் எங்கெங்கோ சுற்றுறான். கடைசியில் என்ன பண்ணுறான், வாடி போன மனிதர்கள் செத்து போன மனிதர்கள் கோடி எண்ணிருந்தா கோடியே. புரியுங்களா? இதுதான் உண்மையான தத்துவம். இதையும் அவ்வை பெருமாட்டிலிருந்து ஆரம்பித்து சித்தர்கள் மகாபுருஷர்கள் மட்டும் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆரம்ப காலத்தில் அவன் கணபதி சரணம் எல்லாம் உள்ள இருக்க தத்துவங்கள் தான் ஆரம்ப காலத்தை சொல்லி முடிவாங்க. அவங்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்றும் இல்லை, 2 புருவத்துக்கு மத்தியில் உள்ளாக்குறது மேலே உச்சியில் இருக்கிற பொட்டு வைக்கிற இடத்துல இறைவன் உயிராக ஆன்மாவாக ஜோதியாக பரமாக சிவமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாம் வணங்குறது உண்மையிலே இப்படி நம்மகிட்டே சிற்பிக்கு நிறைய பேருக்கு அவங்களுக்கு தெரியும், யாரெல்லாம் தெரியும். இந்த சிற்பி செய்கிற சிலையை வணங்குறோம், அந்த சிலைக்கு இது பேர் தான் கடவுள்னு பேர் வச்சுக்கோம். அது உண்மையான அது கிடையாது. சிற்பங்கள் கடவுள் கிடையாது, சிற்பம் கடவுள் கிடையாது, கலைகள். இந்த கலைகளை கவனிப்பதற்கு பதிலாக கடவுளாக கவனித்த முடிவில் நாம் ஆண்டு போகிறோம். இந்த தத்துவத்தை தான் சித்தர் பெருமக்கள் சொன்னாங்க. இந்த சித்தர் பெருமக்கள் வழி தான் நாமும் போயிட்டு இருக்கோம். அது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இதை விளக்கமாகவும் சொல்கிறேன். ஓகே, அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நம்ம அடுத்த இதுக்கு போல கலந்து இதே மாதிரி
அதுக்கப்புறம் பூசிருப்பாங்க கிணறு. வீட்டு வாசல் போடுறது அப்படி இல்லை வரல நீங்கள் போட்டு வீட்டு வாசல் இல்லை ரெண்டு பக்கம் கடை பால் கிடைக்குங்களா? வேலை ஏறி போயிருங்க. ஒருமையிலே தவிர்த்தால் மேவுகின்ற பெரும் பயனாம் விளைவை எல்லாம் தரும சாலையிலே ஒரு பகலில் தந்த தனிப்பதியே சமரச சன்மார்க்க சங்கத்தலை அமர்ந்த விதியே மாலையிலே சிறந்த மொழி மாலை அணிந்தாடும் மானடத்தின் அரசே என் மாலையும் அணி ஏற்றருளே சிற்பதமும் தற்பதமும் பொற்பதத்தை காட்டும் சிவபதமே ஆனந்த தேர்வாயின் பதமே சொற்பதங்கள் கடந்ததன்றி முப்பதமும் கடந்தே பெரிய போதுமே நற்பதம் என் முடி சூட்டி கற்பதெல்லாம் கழத்தேன் நான் அறிந்து தானாக நல்கிய என் குருவே பற்பதத்து தலைவர் எல்லாம் தோற்றமணி மன்றில் பயிர் நடத்தரசே என் பாடல் அணிந்த அருளே ஆதியிலே எனையாண்டின் அறிவகத்தே அமர்ந்த அப்பா என் அன்பே என் வாழ்வில் நாங்கள் அனைவரும் வாழ வேண்டும். தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்து உள்வளர் தலமோங்கும் கந்தவேலே தன்முக தூயமணி உன்முக சைவமணி ஷண்முக தெய்வமணி என்று நான் ஒருவரிடத்து நின்று கேளாத கேள்வும் என்னிடம் ஒருவர் ஈதிடு என்ற போது இல்லை என்று சொல்லாமல் எழுகின்ற திறமும் இறையாம் நீ என்றும் நினைவிடா நிலையும் நான் என்றும் நினைவிடா நிலையும் அயலா நிதி ஒன்றும் நயவாத மனமும் மெய்நிலை நின்று நெகிழாத திடமும் உலகில் தீ என்று பேய் என்று நாய் என்று பிறர் தம்மை தீங்கு சொல்லாத தெளிவும் திறம் ஒன்று வாய்மையும் தூய்மையும் தந்திரின் திருவடிக்கு என ஆளாக்குவாய் தாய் ஒன்று கந்த கோட்டத்து உள்வளருதலம் ஓங்கும் கந்தவேலே தன்முக தூயமணி உன்முக சைவமணி ஷண்முக தெய்வமணி பெற்றதாய் தனி மகமறந்தாலும் மக்களை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நம சிவாயத்தை நான் மறவேனே. உன்படா உடம்பும் உரைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது உனையே கண்படாதுனையே கருத்தில் வைத்து ஏற்றுதற்கு சேர்ந்தே உண்படே எனினும் உடுப்படே எனினும் உலகரே நம்பிலே எனது நண்பனே நலந்தார் பண்பனே உனையே நம்பினே கைவிடே இணையே சாகாத தலையறியேன் போகாத காலின் தரமறியேன் ஆகாய நிலையறியேன் மாகாய நிலையறியேன் ஏகாய நிலையும் அறியேன் எங்கனம் நான் புகுவேன் யார் குறைப்பேன் என் செய்வேன் ஏதே ஏதுமே அறிந்திரனே அருட்பெரும் ஜோதி
அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அனைவருக்கும் வந்தனம். அடியன் பாஸ்கர சிவதாசன். நான் சென்னை சன்மார்க்க சங்கத்தின் ஒரு கடைநிலை உறுப்பினராக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு வருடமும் ஆண்டுதோறும் இங்கே சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய நமது சித்தர்களுடைய ஜீவசமாதியை தரிசிப்பதும் என்பால் அன்பு கொண்ட அன்பர்களை உடன் அழைத்து சென்று இங்கே அனைவருக்கும் சித்தர்கள் சமாதிகளையும் சித்தர்கள் வாழ்ந்த இடங்களை காண்பிப்பதும் எனது ஒரு சிறு தொண்டாக செய்து கொண்டு வருகிறேன். ஸ்ரீபதி அண்ணாவுக்கு எனக்கு தெரியும், அவருடைய அக்கா அவர்களாம் எனக்கு தெரியும். நாங்களாம் பழைய ஆட்கள், சம்பத்து எல்லாம் நாங்கள் ஒரு காலத்தில் வந்து இருந்து தொண்டு செய்துட்டு இருந்தோம். எனக்கு பிறகு பழனின்னு ஒருத்தர் வந்தார், செஞ்சிருப்பார். அதுக்கு பிறகு சம்பத்தில் கண்பார்வை கொஞ்சம் கண்பார்வை குறைவானவர் வந்து செஞ்சுட்டு இருந்தார். நான் சில காலங்கள் வயது கருதியும் சில சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக அதிகமாக இங்கே வர முடியல. ஸ்ரீபதி எனக்கு தெரியும். ஆனாலும் ஆண்டுதோறும் ஒரு முறையாவது இங்கே வந்து இங்கே உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் போனதான் எனக்கு மனசு திருப்தியாக. அப்படிப்பட்ட அன்பர் நான். என்னுடன் இன்றைக்கு 70 பேர் வந்திருக்காங்க. சென்னையை சுற்றில் உள்ள அன்பர்கள் அவர்கள் அனைவருமே. சாமி நம்முடைய வள்ளல் பெருமானுடைய திருவடி பட்டை இடத்தை வணங்க வேண்டும் என்ற எண்ணத்துக்காக அனைவரையும் அழைத்து வந்திருக்கோம். இங்கே பார்த்துருக்கோம். உங்களுடைய அன்பு நினைவுகளுக்கும் அன்புகளுக்கும் நன்றி. நாங்கள் மீண்டும் நிறைய சித்தர்கள் சமாதியை தரிசிக்க செல்வதால் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். பெரிய மனம் இல்லை. எனக்கு விட்டால் நான் இங்கேயே உட்காந்துருப்பேன். ஸ்ரீபதி நாக்கு எனக்கு பற்றி நல்லா தெரியும். இங்கேயே உட்காந்துருவேன். நாங்களாம் ஒரு காலத்தில் அகல் தொடர்ந்து படிப்போம். நானும் சம்பத்தன்னா அதுக்கப்புறம் பயணியெல்லாம் போட்டி போட்டு படிப்போம் ஒரு காலத்தில். அந்த நினைவிடத்தை பகிர்ந்து கொள்வதற்காக ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது 2 நாள் இங்கே வந்து போகும். சரி, அனைவருக்கும் வந்தனம் வந்தனம் வந்தனம். இங்கே வருகை தந்ததற்காக சபையின் சார்பாகவும் வள்ளல் பெருமான் 33 வருடம் வாழ்ந்த இந்த இல்லத்தின் சார்பாகவும் வந்திருக்கும் எல்லோருக்கும் எங்களுடைய சபையின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இடத்திலே வள்ளல் பெருமான் 33 வருடம் வாழ்ந்தார் என்றால் எப்படியெல்லாம் இங்கே இருந்திருப்பார் என்பது நீங்கள் அறிவீர்கள். அண்ணா சொன்னதுனால சொல்ல, முதலில் வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கை வரலாறை தொகுத்து உரையாக வழங்கியவர் யார் தெரியுமா அவருக்கு? யார் சொல்லுங்க பார்ப்போம். வாரியார் சாமி. உரைநடை பகுதியாக தொகுத்து முதலில் தொகுத்து வழங்கியவர் வாரியார் சாமிகள் தான். அதுக்கப்புறம் சில லட்சங்களை சந்தோஷமாக செலவு செய்து முதலில் டிவிடியாக வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கை வரலாறு வெளியிட்டவன் அடியன் பாஸ்கர சிவதாசன் தான். இன்றைக்கி வந்து ஆல்பம்லாம் வந்து எங்கள் முதல்ல போயிட்டுருக்கு. அது பரவாயில்ல, வேறு பேருக்கெல்லாம் போயிட்டுருக்கு. முதல்ல வீடியோவாக வெளியிட்டு வள்ளல் பெருமான் வாழ்ந்து அப்போ இருந்த வீடியோ பழசெல்லாம் கொண்டாந்து வெளியிட்டு முதல்ல வெளியிட்டவும் என்னுடைய இந்த பாஸ்கர சிவதாசன் தான். அது எனக்கு ஒரு பெரிய பெருமையாக நினைச்சேன். வேறு ஒன்றும் கிடையாது. சொல்லணுன்னு முதல்ல வீடியோ வெளியிட்டது அடியன் தான் ஃபஸ்ட்டு. அது ஸ்ரீபதி அண்ணாக்கும் தெரியும். இப்போது இன்னும் நிறைய சேவைகள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த உடல் இருக்கும் வரை வள்ளல் பெருமான் வழியில் நம்மால் முடிந்ததை செய்வோம், தொண்டு செய்வோம். இதுதான் எங்களுடைய வாழ்க்கை லட்சியமே. இதுதான் பண்ணிகிட்ருக்கோம். தெரியா பிள்ளைங்க சொல்லிட்டு எல்லாம் மாமிசம் தின்னு கண்டதெல்லாம் தின்னு எல்லாத்தையும் குடிச்சு செத்து போகிற மாநில ஜென்மங்களுக்கு சாகாமல் இருக்க வழியை சொன்ன வள்ளல் பெருமான், சாகா கலையை உணர்த்த வந்த வள்ளல் பெருமான், சாகா பெருமை கற்றுத்தந்த வள்ளல் பெருமான் சொல்லிட்டு அனைவருக்கும் அதை பரப்ப வேண்டும் நல்ல எண்ணத்தில் இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களாம் கூப்பிட்டு வந்து வா சித்தர் வழியை காமிக்கிறேன்னு காப்பிட்டது. இங்கே வந்து கொஞ்சம் நேரம் உரையாற்ற வைத்து இங்கே இருக்க வைத்து பார்த்து இதையெல்லாம் கண்ட பிறகு வெளியே வந்து மக்கள் கேட்பாங்க, இப்படி ஒரு இடம் இருக்கிறதா என்று. அந்த வழியை அடியன் சிறிய தொண்டாக செய்து கொண்டிருக்கேன். அனைவருக்கும் வந்தனம், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. கருவில் கலந்த துணையே, என் கனிவில் கலந்த அமுதே, என் கண்ணில் கலந்த ஒளியே, என் கருத்தில் கலந்த களிப்பே, கருவில்
தட்சாமூர்த்தி சாமி அவருக்கு சதானப்பட்டு அவர் சாமி செருப்பு வாங்கிட்டார் வச்சுக்கிறா வச்சுட்டு போகிறாங்க. அதுலேருந்து பெருக்காலே அவர் அங்கே ஓடி கொண்டுடும். நீங்கள் என்ன வயசு வரங்க போய் வந்து போயிடுவார். அங்கங்கே நிறைய போய் ஸ்நாக்ஸு என்னமோ கொடுத்துக்கிறாங்க சாமிங்க தாத்தம் பாட்டி. அப்போட பார்த்தா சுறுசுறுப்பாக இருக்க மாட்டேன்றீங்க. சரியா? இப்போ அங்கே பேசுறதுக்கு டைம் இருக்காது, அதனால் இப்போ சொல்லிடுவோம். இப்போ வந்து நம்ம பார்க்குறது தட்சாமூர்த்தி சாமிகள். இவருக்கு பார்த்தீங்கன்னா திருவாரூரில் ஒரு சமாதி கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருவாரூரில் ஒரு சமாதிக்கு இங்கே ஒரு சமாதி இருக்குது. இங்கே என்னாச்சுன்னா இங்கே ஒரு இவருடைய நண்பர்கள் யாரை பற்றி 2 பேர் முஸ்லீம்ஸாக இவருடைய நண்பர்கள். புரியுங்களா? நம்ம தர்காவில் போனோமே, புரியுங்களா? இங்கே போகணும் பாருங்க. இப்போ உள்ளே போகல. ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் உள்ள தர்கா ஒன்று இருக்குது. அங்கே இருக்கிறோம். குணங்குடி மாஸ்தான் அடுத்து போகிறதுக்கு அது பிளான் பண்ணிட்டோம். அதனால் ஓகே சொல்லி நான் போகலான்னு சொல்லிட்டேன். குணங்குடி மாஸ்தான் இவங்க 2 பேரும் இவருடைய சிஷ்யர்கள். இவர் யார்? சிவ வழிபாட்டில் இருக்கவர். அவங்க 2 பேர் யார்? முஸ்லீம்கள். ஆனால் இந்த சிறந்த நண்பர்கள் அப்படி இருந்தாங்க. புரியுது? அதனால தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சந்தனக்கூடு நடக்கும், அதுக்கப்புறம் தான் இவருக்கு நடக்கும். அந்த மாதிரி 1 by 1 சமாதி ஆகியிருக்காங்க. ஏன்னா இவருடைய சமாதி அவங்க வச்சாலும் அவங்களுடைய சமாதி வந்து முன்னாடி வரும். புரியுதுங்களா? இதை உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து சிவலிங்கம் வச்சுருப்பாங்க. நம்ம இந்து முறைப்படி இருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். முஸ்லீம் சமாதி இப்போ பார்த்தாலே எப்படி இருந்து அதே மாதிரி இருக்கும். கவனிச்சிங்கன்னா தெரியும். 2வது இங்கே பின்னாடி உட்காந்து பண்ணிங்கன்னா ஜபம் அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் அளவுடு, அதிகமாக கிடையாது. உடனே நமஸ்காரம் சொன்னால் எழுந்து கிளம்பிடணும். சரியா? ஜீவ சமாதியில் அடைந்த இவர் முக்கியமான மகானில் இவரோட ஒருத்தர். இவருடைய சமாதி திருவாரூரில் ஒன்று இருக்குது. திருவாரூர் தெரியும் இல்லையா? அங்கேயே ஒன்று இருக்குது. புரியுங்களா? இவருடைய நெருங்கிய நண்பருக்கு தான் நான் சொன்னேன் இல்லையா, குணங்குடி மஸ்தானம் இங்கே ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் உள்ள இருக்க ஒரு மஸ்தான் பாபு அவருடைய சமாதியும் 2ம். போன வருஷம் அங்கே போக முடியும். இந்த வருஷம் ஜாஸ்தி மக்கள் வந்தனால டைம் விரையும் பண்ணிங்கன்னா நம்ம சமாதி பார்க்குறதுக்கு லேட் ஆகிடும். ஓகேவா? போயிட்டு உள்ளே போய் சுற்றி வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் நமஸ்காரம், 5 நிமிஷம் உட்காந்துட்டு உடனே கிளம்பிடலாம். திருவாரூர் இங்கே திருவாரூர் இவர் தான் வந்து ஹைட்டு வளரும் நாங்களும் கரும்பு தான்.
இதெல்லாம் அவர் இந்த டைமில் சாப்பிட்டு தான் அடையாளம் பட்டினத்தார் சாப்பிட்டா இனிக்கும் இனிக்கும் போது தான் அவருக்கு மோட்சம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சூப்பராக இனிக்காது இனிக்காது மோட்சம் உடையவங்களுக்கு தான் நுனிக்கரும்பு இனிக்காது அதுவும் அந்த கரும்பு நுனிக்கும் இனிக்காது நுனிக்கரும்பு சாப்பிட்டா இனிக்கிறவங்க தான் மோட்சம். அவருக்கு பட்டினத்தார் சரி நானும் ஒரு குழந்தைங்களுக்கு தான் திருவிளையாடலாம் காமிச்சிருக்கேன். மனசில் பல்லவத்தில் வந்து